எபிரேயர். நிறைய பசங்க அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பெரிய ஆளுங்களும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி நம்ம அள்ள போறோங்க, பிரிய போறோங்க, இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுமே தெரியாதா தெரியல. ஆனால் இருந்தாலும் அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? எபிரேயர். அதனால தான் நாங்கள் எல்லா சபையும் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணுறதில்ல. இருதயத்தை நல்லா பண்படுத்துறது, அந்த இருதயத்தில் நல்ல பொக்கிஷமான வார்த்தைகளை உள்ள வச்சு அவங்கள அனுப்பி விடுறது. ஏன்னா அப்படியாவது எண்ணங்கள் வரட்டும், சிந்தனை வரட்டும் அப்படின்னு. எபிரேயர் 11வது அதிகாரம் 1 to 3 வரை. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின், இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா? எப்படி அதை நம்புறது, எப்படி விசுவாசிக்கிறது எல்லாம் சொன்னேன். அடுத்தது காணப்படாதவைகளின் நிச்சயம். பார்க்கறது எப்படி, பார்க்காத எப்படின்றதெல்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா என்ன, டைம் வேஸ்ட் ஆயிரும் இல்லையா? கேட்டவங்களுக்கு அதை பற்றி தெரியும், கேட்காதவங்களுக்கு கட்டாயம் அதெல்லாம் அதை பற்றிலாம் தெரியாது. கட்டாயமா இருக்கலாம், ஆள் இருக்கலாம், கேட்டிருக்கலாம், ஆனால் என்ன பேசினாங்கன்றது விளங்காமல் இருந்திருக்கலாம் கட்டாயமா. அடுத்தது 2வது வசனம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி. யார் முன்னோரு? நம்ம தாத்தா பாட்டி இல்லை. ஆபிரகாம் எப்படி வந்தான், தேவனை எப்படி விசுவாசித்தான், அவன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்றத குறித்து பார்த்தோம் இல்லையா? 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும். இப்ப பார்க்கக்கூடிய உலகம் பார்க்காத ஒரு உலகத்தால் தான் உண்டாக்கப்பட்டது இல்லையா? தேவனை பார்க்க முடியாது, தேவனுடைய உலகத்தையும் வார்த்தையும் பார்க்க முடியாது. இதுதான் இதை பார்க்குற உலகத்தை உண்டாக்குனது என்பதை குறித்து பார்த்தோம் இல்லையா? அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டெல்லாம் சொன்னேன். போன வாரம் தேவனுடைய காருண்யம் தாவீதை எப்படி பெரியவனா மாத்துது. நிறைய பேர் சொல்றாங்க, இவன் இந்த பையன் பிறந்து ஞானம் நல்லதா இருந்தா, இவன் தலையில எளிதில் இருந்தா இவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அவன் பெரிய ஆளா ஆவான் அப்படின்னு நம்மளும் சொல்றாங்க. இவன் தலையில என்ன எழுதியிருக்கிறோம் அதாங்க நடக்கும் அப்படின்னு. அதெல்லாம் பொய், கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. தேவன் என்ன சொல்றாரு? தாவீதுக்குன்னு ஒரு இருதயத்தை கொடுத்தாரு, ஒரு சிந்தனையை கொடுத்தாரு, ஒரு ஆற்றலை கொடுத்தாரு. அந்த இருதயத்தில் தேவ வார்த்தையை உள்ள வச்சான், அதன்படி வாழ்ந்தான், அதன்படி நடந்தான். முடிவு என்ன? தேவனுடைய வார்த்தை உள்ள போகும் பொழுது தேவனுடைய காருண்யம் அவனை பெரிய ராஜாவாய் மாற்றினது.